வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ஒரே ஒரு கையெழுத்து, பறிப்போன கோடி சொத்துக்கள், கைவிட்ட கணவர், பேசுவதை நிறுத்திய மகன், பிரபல நடிகையினுடைய வாழ்க்கையில் இவ்வளவு துயரமா அவங்களே ஒரு நேர்காணலில் பகிர்ந்துருக்குறாங்க. அவங்க என்ன பேசியிருக்கிறாங்க, என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். வசதியான குடும்பத்தில் பிறந்தவங்க என்றாலும் ஒரே ஒரு கையெழுத்தில் அனைத்து சொத்துக்களையும் பறிபோனதாக வெளியாகியுள்ள தகவல் பலருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தென்னிந்திய திரையுலகில் பல வெற்றி படங்களை அம்மா மற்றும் முக்கிய கேரக்டரில் நடித்து அசத்திய ஒரு நடிகை வசதியான குடும்பத்தில் பிறந்தவங்க என்றாலும் ஒரே ஒரு கையெழுத்தில் அனைத்து சொத்துக்களும் பறிபோனதாக வெளியாகியுள்ள தகவல் பலரையுமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த நடிகை வேறு யாரும் கிடையாது. வேதாளம் படத்தில் லட்சுமி மேனனுடைய அம்மா கேரக்டரில் தம்பி ராமையாவுடைய மனைவியாக கண் தெரியாத கேரக்டரில் நடித்த நடிகை தான் சுதா. அவங்க ஹேமா சுதா என்று அழைக்கப்படும் இவங்க பிறக்கும் போதே பெரும் பணக்கார குடும்பத்தில் பிறந்தவங்க. சுதா 1984ஆம் ஆண்டு ஓமானே ஓமானே படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானாங்க. மலையாளத்தில் கிளாசிக் திரைப்படமான சட்டக்காரியின் ரீமேக் தான் இந்த திரைப்படம். இதனைத் தொடர்ந்து பாலச்சந்திரன் இயக்கிய படங்கள் உட்பட பல குறிப்பிட்ட படங்களில் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக வண்ண கனவுகள், எங்க சின்ன ராசா, குரு சிஷியன், கொடி பறக்குது, கேப்டன், அரசு, 7G ரெயின்போ காலனி, இந்தியன், தீராத விளையாட்டு பிள்ளை, வெடி, தனி ஒருவன், வேதாளம், ரோமியோ மற்றும் மதகத ராஜா போன்ற படங்களில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. தமிழில் மட்டுமல்லாமல் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. தற்போது திரைப்படங்களில் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களில் தொடர்ந்து நடித்து வருகிறாங்க. சமீபத்துடைய பேட்டி ஒன்றில் தனது வாழ்க்கையில் சந்தித்த போராட்டங்கள் குறித்து வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்க. அதில் நான் மிகவும் வசதியான ஒரு குடும்பத்தில் பிறந்தவ. என் வாழ்க்கை உண்மையிலேயே ஒரு சில்வர் ஸ்பூன் வாழ்க்கை தான். வீட்டில் உதவியாளர்கள் இருந்தாங்க, 3 கார்கள், 3 ஓட்டுநர்கள் இருந்தாங்க. அனைத்து வசதியுடன் நான் வளர்ந்து வந்தேன். 4 சகோதரர்களுக்கு ஒரே தங்கை என்பதால் நான் மிகவும் செல்லமாக வளர்க்கப்பட்டேன். ஆனால் எனது தந்தை கடுமையான நோயால் பாதிக்கப்பட்ட போது அந்த வசதியான வாழ்க்கை திடீரென மாறியது. அப்பாவோட சிகிச்சைக்கு போது அவருக்கு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. எனக்கு 8 வயது இருக்கும்போதே எங்களுக்கு சொந்தமான அனைத்து இடங்களையும் விற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. எனது பள்ளி படிப்பை தொடர தாயினுடைய தாலியை அடமானம் வைத்து நினைவு இருக்கிறது. நான் திரைத்துறையில் நுழைந்த பிறகு பணம் வரம் தொடங்கியது. ஆனால் அதுடன் புகழின் கசப்பான உண்மைகளும் நீதி ரீதியான தவறுகளும் வந்தது. நான் ஒரு காலகட்டத்தில் டெல்லியில் ஒரு ஹோட்டலை தொடங்கிய போது அதில் என்னிடம் இந்த ஒவ்வொரு ரூபாயும் இழந்தேன். ஒரே ஒரு கையெழுத்தால் எனது சேமிப்பு அனைத்துமே காணாமல் போனது. எனக்கு ஒரு மகன் இருக்கான். ஆனால் ஒரு தகராறுக்கு பிறகு எங்கள் உறவில் விரிசல் ஏற்பட்டது. அதன் பிறகு வெளிநாட்டுக்கு சென்றதோடு என்னுடன் இருந்த அனைத்து தொடர்புகளையும் துண்டித்து கொண்டான். கணவர் என்னை விட்டு பிரிந்தார் என்று சுதா வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு மத்தியில் அஜித்துடைய வேதாளம் படத்தில் நடித்தது பலதும் கதாபாத்திரங்கள் அவர் தொடர்ந்து நடித்து வருகிறார். மலையாள சினிமாவில் அக்ஷரம், யுகோதிர்கி, தட்டகம், தச்சில் சுத்தன் போன்ற ஆகிய 5 படங்களில் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பேட்டி இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.